அடுத்ததாக அடுத்த பகுதி சங்கீத பகுதி. சங்கீத வாசி தெப்பரலாமா வாசிக்கப்படும் சங்கீதம் அதிகாரம் 10. தன் உள்ளம் நிச்சயத்தை போற்றுகிறார். பெருமையை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னை போற்றி தன் கர்த்தரை அசட்டை பண்ணுகிறார். அவன் வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகள். உன்னுடைய நியாய தீர்ப்புகள் அவர் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாயிருக்கிறது. தன் எதிராளிகள் எல்லாம் மேலும் தீருகிறார். அவன் வாய் சபினாலும் கபடத்தினாலும் உண்மையாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவினாலும் நாவிற்கு கீரியும் அக்கிரமமும் உண்டு. தன் எதிரில் இருக்கிற சிங்கத்தை போல மறைவில் பதவியிருக்கிறான். ஏழையை பிடிக்க மறைவிருந்து ஏழைகளை தன் வரைக்குள் இழுத்து பிடித்துக் கொள்கிறான். தான் அதை மறைத்தார் என்று அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒருக்காலும் அதை காண மாட்டார் என்று தன் இதயத்திற்குள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். துன்பார்க்கிறே தேவனை அசட்டை பண்ணி நீ கேட்டு விசாரிப்பதில்லை என்று நான் தன் இதயத்தில் சொல்லிக் கொள்வானேன். பொருளாதாரமாயிருக்கிறவருடைய பயத்தை முடித்துவிடும். அவனுடைய ஆக்கிரமத்தை காணாமல் போகட்டும். அதை நேரே தேடி விசாரியும். கர்த்தர் துணைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்கிறார். அவர்கள் இதயத்தை திறப்படுத்துகிறார். அன்னைக்கு பாடற்பவர் சகோதரி எஸ்தரவங்க. வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று
என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். சாட்சி சாட்சிகள் கர்த்த நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கான சாட்சிகள். சரி, வசனம் சொல்ல போறீங்களா? நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோவான் 11:25. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடுவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் மரியாதைக்காரர் உட்காரத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed are those who hunger and thirst for righteousness, for they shall be filled. Blessed are the merciful, for they shall obtain mercy. Blessed are the pleading heart, for they shall see God. Matthew 5:6-7-8. நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 34:8. கர்த்தரை மேய்ப்பவர் நான் ஆச்சரியர். அவர் என்னை புல்லல் மேய்ந்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு விடுகிறார். நான் என் பிதாவினிடத்திலும் நீங்கள் என்னிடத்திலும் நான் உங்களிடத்திலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். On that day you will realize I am in my Father, you are in me, and I am in you. யோசுவா 14:20. யோவான் 14:20. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். சங்கீதம் 34:1. ஆராதனை ஒழுங்குகள். சபையின் ஆராதனை காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறுகின்றது. நேரத்துக்கு முன்பாக வந்து கர்த்தருடைய வசனத்தை ஆசீர்வாதத்தை கற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இரண்டாவது, காலையில் கர்த்தரோடு இந்த எழுப்புதல் ஜெபமானது சமாதான ஜெப ஊழியர்கள் மூலமாக காலை 5 மணி முதல் 6 மணி வரை நடைபெறுகிறது. சென்ற வீரர்கள் வீராங்கனைகள் உருவாக்கப்பட்டு வருகிறார்கள். வேத ஆராய்ச்சி நடைபெறுகிறது. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறார். இன்னைக்கு இந்த காலையில் கர்த்தரோட எழுப்புதல் ஜெபத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தவங்க யார் தெரியுங்களா? நபிலாக்கா கொடுத்தாங்க. ஆசிரியப்பட்ட பகுதி எரேமியாவுக்கு இருக்கிற புத்தகம் 43ஆம் அதிகாரத்தை கர்த்தர் வந்து தியானிக்க கருவு கொடுத்தாரு. அடுத்தது, ஒவ்வொரு மாதமும் 2வது வெள்ளிக்கிழமை நம்ம சபையில் 11 மணி முதல் 1 மணி வரை உபவாச ஜபம் சபைக்காகவும் தேசத்துக்காகவும் ஜபிக்கப்படுகிறது. இதில் கலந்து கொண்டு ஜபிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். சென்ற வாரம் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்று சபையில் என்கின்ற உபவாச ஜபம் நடைபெற்றது. அதை உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். அடுத்த வாரம் சங்கீதம் வாசிப்பவர் ஜெபவல் அம்மா வாசிக்கிற சங்கீதம் 11. அடுத்த வாரம் காணிக்கை பாட இருப்பவர் சகோரி ஃபேமிலியாக மஞ்சு சிஸ்டர் அவங்க குடும்பம் பாடுவாங்க. நம்ம சபையில் யூடியூப் சேனல் ஹவுஸ் ஆஃப் பீஸ் அடுத்த வாரம் அந்தந்த வார ஆராதனைகள் பிரசங்கங்கள் அப்லோடு செய்யப்படுகிறது. நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் அதை பார்த்து ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்.
கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். எடிட்டிங் வேலைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சின்ன பகுதியை கண்டுபிடிக்கணும், அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், அதை கண்டுபிடிச்சி கட் பண்ணி சேர்த்து போடுறதில்ல. நான் பொறுப்பாக தான் விட்டுட்டேன். என் மேலே வந்து பண்ண முடியல. சோத்துணும் கற்றுக்கிட்டு எல்லாமே கற்றுக்கணும். என்னோட பிடிச்சிடக்கூடாது. எந்த ஒரு கலையுமே அந்த காலத்தில் மருத்துவர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மருந்து சொல்லி தர மாட்டாங்க. அதனால தான் வந்து பெரிய பெரிய வியாதிக்கெலாம் நம்ம தமிழ் மருத்துவத்தில் மருந்து இருக்குது. அது சொல்லித்தரவே போனதுனால தான் என்னாச்சுன்னா போயிடுச்சு. நம்ம கற்றுக்கிட்ட கலை வந்து நம்ம எல்லாரும் கற்றுக்கணுன்றதுக்காக தான் வந்து என்ன பண்ண வீட்டுக்காரமாக கற்றுக் கொடுத்துட்டேன். நிறைய நம்ம சபையில் எல்லாமே கற்றுக்கிட்டு பயனடையணும். சோதரம். அடுத்தது மிஷினரி காணிக்கை. மாதம் 5 தேதிக்குள்ள மிஷினரி காணிக்கைகளை நம்ம கட்டுரை ஊழியத்துக்கும் கொடுக்க முடியாது. உங்களை கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். நம்ம தாங்கக்கூடிய மிஷினரி பேர் ஆல்ஃபா பைபிள் சர்ச்சஸ் ஆஃப் இந்தியா. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போன வாரம் காணிக்கை வந்து 1930 எழுதி கொடுத்தீங்க. 1940 அது வந்து பாஸ்ட் சொல்லியிருக்காங்க. முதல் வார காணிக்கை அப்படியே வந்து மிஷினரிக்காக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்தோத்திரம் அவங்க கொடுத்துட்டாங்க. 1940 ரூபா. ஞானப்பிரதர் செய்யா 200 ரூபா கொடுத்தாங்க. ஸ்தோத்திரம். மற்ற யாராவது கொடுத்தீங்களா கிட்ட? அவசரமாக போனதுனால இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். அது மற்றவங்க கொடுத்துட்டோம்னா நம்ம இந்த வாரத்தில் அனுப்பிச்சு வச்சுக்கலாம். 2 நாளில் அனுப்பிச்சு வச்சிடலாம். சரி, இந்த வாரம் பிறந்தநாள் காண்பவர் ஒரு பாஸ்டர் பிறந்தநாள் காண்பவர் 17/4/2026 அன்று பிறந்தநாள் காண்கிறாரு. ஜீவன் 25 ஜீவன் பிறந்தநாள் காண்றாரு. ஜெமீமா வந்து 25 பிறந்தநாள் காண்றாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். சரிங்களா? அவங்களுக்காக ஜெபிக்கணும். இந்த 3 பேத்துக்காக ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். அகிலாக்கா ஜெபம் பண்ணுவோம். அக்கா இது ஒரு ஜெபம் பண்ணுவோம். நாலு ஜெபம் பண்ணுவோம். பாஸ்ட் ஐயா அடுத்த ஜீவன் ஜெமீமா காணிக்கை. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற சாமி தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, இப்பொழுது தகப்பனே சொல்லப்பட்டதான உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை, ஜீவனுக்காக செபிக்கிற ஆண்டவரை, பிறந்த நாளுக்காக கர்த்தாவே பிள்ளையை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரை, ஆவியானவரை, அது மாத்திரம் அல்லாமல் இன்னொரு தகப்பனே ஜெமீனா அந்த பெண்ணுக்காக கூட செபிக்கிற ஆண்டவரே, தேவன் தாமே அதுக்கு பிறந்த நாள் கூட தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிற கர்த்தாவே, தேசப்பா உங்களுடைய கரத்தில் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆவியானவர் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் கர்த்தாவே கண்ணீர் மணி போல பாதுகாத்து வந்தீங்க ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறாராச்சா. அப்போ அந்த புதிய வருடத்தை பிள்ளைகள் காண தேவன் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே, உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறாராச்சா. அப்பா பாஸ்டர் கூட செபிக்கிற ஆண்டவர், அவருடைய பிறந்த நாளை கூட தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரை, இந்த ஒரு வருடத்தையும் தேவன் கூட்டி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறாராச்சா. நன்றி செலுத்துகிற ஆண்டவரை, பிள்ளைகளை கர்த்தாவை இன்னும் அநேக பிறந்த நாளை காண தேவன் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. நீங்க ஆசீர்வதிக்கப்பா. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லா பிள்ளையும் வாழ்ந்து சுகமாக இருந்து சொன்னது வேத வசனத்தின்படி பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க தேவன் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. அது மாத்திரல்லப்பா, கொடுக்கப்பட்டதான காணிக்கை கூட உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறாராச்சா. இதோ தகப்பனே ஆண்டவரை ஆலயத்தில் கொண்டு வந்து கர்த்தாவே, நீங்க கொடுத்ததை நம்ம முக்கென்று கொடுத்திருக்கிற சாமி. என் தேவன் அதை ஆசீர்வதித்து பல மடங்கு நீங்க உயர்த்துபடியாய் அந்த செபிக்கிற கர்த்தாவே. இதோ தகப்பனை அமைக்கி குலுக்கி சரிந்து விழுபடி மடியிலே போடுவேன் சொல்லி வாக்கு கொடுத்துட்டீங்க அப்பா. உடைய வார்த்தையின்படியே கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். கொடுத்த கரங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. மீதான பகுதியில் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆகிய நாம் நடத்துகிறார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் சொல்லுகிற ஜெபத்துக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்குமா ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். சரி, அடுத்ததாக இந்த 2 பாயிண்ட் வாசிச்சுட்டு நம்ம வேத வார்த்தைக்கு நேரம் கடந்து செல்ல போகிறோம். ஒவ்வொரு மாதம் முதல் தேதி 1ஆம் தேதி அன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரை வாக்குத்தத்த ஆராதனை நடைபெற இருக்கிறது. மாதம் 1 அனைவரும் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதாவது வர மாதம் மே மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி விடுமுறை தான். அதனால் ஜூன் 1ஆம் தேதி வந்து ஸ்கூல் அன்றைக்கி திறக்குது. வர கல்வியாண்டு திறக்கிறதுக்கு ஓப்பன் ஆகுது. அதனால் நம்ம பிள்ளைங்கள்லாம் நீங்கள் வந்து ஜெர்மனி அனுப்பிவிட்டதான அது ஆசீர்வாதமாக இருக்கும். அது
சொல்லுவோம். வேதத்தில் அதுக்கு வார்த்தை இருக்கு. எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் எல்லாம் எடுப்போம். யாவரும் எடுப்போம். எசேக்கியேல் 45:17 வேதத்துல இருக்கு. சில பேர் கேட்பாங்க, ஏன் ஒன்றாவது இதான் கொண்டாடும் போடணுமா அப்படின்னு கேட்பாங்க. வேதத்துல இருக்கு. ஸ்தோத்திரம். எடுத்துட்டீங்களா? வாசிப்போமா? சேர்ந்து வாசிப்போம். என்ன சேர்ந்து வாசிப்போம்? இஸ்ரவேல் வம்சத்தார் கூடி வர குறிக்கப்பட்ட சகல பண்டிகைகளிலும் மாத பிறப்புகளிலும் ஓய்வு நாட்களிலும் நகர பலிகளில் போஜன பலிகளில் பான பலிகளில் செலுத்துவது அதிபதியின் மேல் சுமந்த இருக்கும். அவர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கும் பணிபடிக்கும் பாவ நிவாரண பலியில் போஜன பலியில் நகர பலியில் சமாதான பலியில் இருப்பாங்க அப்படின்னு இருக்கிற மாத பிறப்புகள் இல்லையா? ஒவ்வொரு மாதம் பிறக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய ஆலயத்துல கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கணும். கர்த்தரை ஆராதிச்சாரா கர்த்தர் நம்ம மாதம் முழுவதும் நம்மளை கண்ணீர் மலையை போல பாதுகாப்பா சொல்றோம். அடுத்தது கர்த்தருடைய வார்த்தை நிலக்கணத்தில் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வருகிறார் பாஸ்டர். கருத்து வேலை இருப்போமா? கர்த்தர் நல்லவர். நம்ம ஆண்டவரும் ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவர் யாவருக்கும் இந்த மாதம், இந்த ஏப்ரல் மாதத்தில் 2வது வாரத்தில் வந்திருக்கிற யாவரும் உங்களை வாழ்த்துக்கிறேன். சின்ன பிள்ளைங்க எல்லாம் சண்டே கிளாஸ் போயிருங்க. சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் அமைச்சிருங்க. கொஞ்சம் முன்னாடி இடத்துக்கு தாராளமாக உட்காரலாம். கர்த்தர் நாம மையப்படட்டும். பிறந்த சொன்னது போல மாத பிறப்பு இதெல்லாம் 10 பேர் 5 பேர் பக்கம் நம்ம 1ஆம் தேதினா இங்கே வந்துடுவோம். திருவந்தாரோடு வாக்குத்தத்தம் உண்டு. தொடர்ந்து இந்த அதிகாலை ஜெபம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த 1ஆம் தேதி யாரும் வரதே இல்லை. கவிதா பக்கத்தில் இருந்ததுனால கொஞ்சம் வந்துச்சு. இப்போ அது தூரமாக போயிட்டாங்க. அதனால் ரிச்சருக்கும் வர முடியாது அங்கிருந்து. அதனால் அந்த 1ஆம் தேதி மட்டும் என்ன செய்யணும்? நம்ம திருச்சபையில் உள்ளவங்க மட்டும் ரிச்சர் வர முடியாது. அவங்க பொறுப்பாக நடத்துகிறாங்க. அதில் வெளியில் சகோதரிகள் கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் இருக்காங்க. 20 பேர் பக்கம் மேலே கூடுறாங்க, ஜெபிக்கிறாங்க அதிகாலை 5 to 6. அதனால் அது தொடர்ந்து தடை இல்லாமல் நடக்கட்டும். அதை முடிச்சுட்டு பக்கத்தில் உள்ள சபைக்கெல்லாம் போகிறாங்க. அதனால் மக்கள் நம்ம ரொம்ப தூரமாக இருக்கனால வர முடியாமல் சூழ்நிலை இருந்தால் தயவு செய்து நீங்கள் அதனால் வர நாட்கள் அதை அறிவிப்பு கொடுக்க போகிறோம். நேரம் இருக்கிறபடி நாட்கள் இருக்கிறபடினாலே கர்த்தர் உங்களை ஆசிரியப்பாராக. வேறு எதுவும் நம்ம ஆராதனையில் பிள்ளைகளை நம்ம சில காரியங்களை நீங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டுமென்றால் நீங்கள் எங்கே உங்களுடைய ஆலோசனை சொல்லலாம். கர்த்தர் நாமம் வைக்கப்படுவதா? சாட்சி இது இல்லையா? ஆண்டவர் செய்த கடந்த நாட்களில் சரி சாட்சி தான் நீங்கள் சாட்சி சொல்லலாம். நேரம் அதனால் அடுத்த வாரம் நீங்கள் தயவு செய்து உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொண்டே இருக்கிறது வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரம் யாவரும் எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரம் 1லிருந்து 11 வரைக்கும் நம்ம எடுத்துக்கொள்ளுமா? பக்கம் 1009ஆம் பக்கம். ஆமாம், 1009ஆம் பக்கம் 1009 எடுத்துக்கொள்ளாமல் எல்லாரும் எடுத்துக்கோங்க. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாம் எடுத்துக்கொள்ளாங்க. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது. கர்த்தர் என்னை ஆர்வக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்கப்படினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்டவெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமா இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவேன் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். அப்பொழுது உயிரடைவீர்கள். மாம்சத்தினால் உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்கள் ஆவியை கட்டிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்து, நான் தீர்க்கதரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்த்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகளின் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறமும் தோளினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்கதரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்கதரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி என்றால், ஆவியே, நீ காற்று திசை 4 இடமிருந்து வந்து
கொலையுண்ட இவர்கள் மேல் உயிரிழப்படி இவர்கள் மேல் ஊதி என்றார். சொல் என்று சொன்னார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவைகளுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இசைவில் ஒன்று சேர்த்தார் அனைவருமே. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உணர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அட்டு போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். போது கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கண்களை மூடுவோம். பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வேத இசைக்கள் மூலியமாய் இந்த ஆண்டவரே என்ன சொல்லணும்னு விரும்புறீங்களோ ஆண்டவரே அதை கர்த்தர் வெளிப்படுத்துறீங்க. இதற்கு உரைக்க சொன்னீங்கப்பா. அந்த வார்த்தை அதை எங்களுக்கு ஆண்டவரே இந்த வார்த்தை மூலியமா எங்களோடு இடைப்படுங்க. இதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொண்டு நாங்கள் இதை ஆண்டவரே நாங்கள் கை கொள்ள வேண்டியதை கை கொண்டு நமக்கு மகிமையாய் வாழ எங்கள் அனுகரவு செய்தோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் இதுல பழைய ஏற்பாட்டு காலத்துல பெரிய தீர்க்கதரிசி புஸ்தகம் இருக்குது, சிறிய தீர்க்கதரிசன புஸ்தகம் இருக்குது. பெரிய தீர்க்கதரிசன புஸ்தகம் தான் அவர் இந்த தானியேல், தானியேல், எசேக்கியேல், ஏசாயா, எரேமியா இவங்கெல்லாம் பெரிய தீர்க்கதரிசி. சிறிய தீர்க்கதரிசி புஸ்தகம்னா ஓசியா முதல் மல்கியா வரை இவங்களாம் சிறிய தீர்க்கதரிசி புஸ்தகம் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க வந்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுகள ஆகமங்கள். என்ன ஆகமங்கள்? பஞ்சாகமம். என்ன ஆகமம்? ஆதி ஆகமம், யாத்திராகமம், லேவியாகமம், என்னாகமம், உபாகமம். இதுதான் ஆகமங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இந்த ஆகமங்கள் தான் ஐந்து உள்ளது, அடக்கி உள்ளது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பகுதி இருக்குது. அது ஒவ்வொரு நாளைக்கு நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம செய்வோம். அந்த அதை பற்றி நம்ம விழாவிலேயே நம்ம பார்த்து சொல்லுவோம். இன்றைக்கு நாம் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா 1வது வசனம் போட்டிருக்குது, கர்த்தருடைய கை என்மேல் வந்து அமர்ந்தது. அவர் எசேக்கியேல் சொல்றாரு, கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்தது. அவர் என்னை என்ன செய்தாராம்? ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கி நடுவே நிறுத்துறாராம். இந்த எசேக்கியேலை தேவன் எப்படி கொண்டு போறாரு பாருங்களேன். எதுக்காக கொண்டு போறாருன்னா அவனை ஆவிக்குள்ளாக்கி. யோவான் சுவிசேஷன் போட்டு நீங்க பாத்தீங்கன்னா யோவானுக்கு வெளிப்படுத்த சுவிசேஷத்துல அவனையே ஆவிக்குள்ளாக்கி தான் பத்னி தீவிர கொண்டு என்ன செய்ய இப்ப யோவானை கொண்டு போய் பரலோகத்துல நடக்கிற காரியங்கள், பிறகு நடக்க போற காரியங்கள், இந்த உலகத்தின் அழிவு எப்படி இருக்குன்னு கொண்டு காமிக்கதான் யோவானை கர்த்தர் என்ன செய்ய ஆவிக்குள்ளாக கொண்டு போனார். இன்னைக்கு இந்த ஆவிக்குள்ளாக நடத்தப்படும் போது தான் தெரியும். எப்போ தெரியும்னா தேவ சமுத்திரம் நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது, ஜெபித்து விட்டு நீங்கள் படுக்கும் போது சரி, நீங்கள் ஆவிக்குள்ளாக நீங்க தேவன் தரிசனத்தை காண்பிப்பார், ஆவிக்குள்ளாக நம்மளை நடத்துவார். பழைய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்தவான்கள் இப்படிதான் நடத்தினார். புதிய ஏற்பாட்டு காலத்திலும் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை அழைத்து கொண்டு போய் மலையில மறுரூபமானார். அது நிறைய சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னக்க, இதுல போட்டிருக்குது, அதுல எலும்புகளை ஆண்டவர் உலர்ந்து போன எலும்புகளை ஆண்டவர் சொன்னாரு, அது உலர்ந்து போயிருக்குப்பா, அந்த எலும்புகளை மேல என்ன செய்ய உயிரடைய செய்யி அப்படின்னு சொல்லிதான். அதுல என்ன அவைகள் 2வது வசனம் பாக்குறோம். நல்ல என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினாராம். அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. நல்ல கவனம் தயவு செய்து ஒரு எலும்புன்னு போல எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. இன்னைக்கு இந்த யுத்தத்துல பாத்தீங்கன்னாக்க நிறைய என்ன செய்யும், அது மரணத்துல ஏற்பட்டவங்க திரளான பிரதம் கிடக்கும். அது ரொம்ப நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா வெறும் என்ன செய்யும், வெறும் எலும்பா தான் கிடக்கும். எலும்பு ஒன்னா இருக்காது, தனித்தனியா கிடக்கும். எலும்புலாம் ஜாயிண்டா இருக்காது. அப்படியாக எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி கர்த்தர் கடக்க பண்ணார். அங்க கடக்கும் போதுதான் என்ன சொன்னா, நீ இதோ பள்ளத்தாக்குள் வெட்ட விழுது, அந்த எலும்புகள் எப்படி இருந்துதான் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்து மதமா இருந்தது. உலர்ந்து போயிடுச்சு, காஞ்சி போய் கிடக்குது அந்த எலும்பு. அப்படியே நொறுங்க போகுது அந்த எலும்பு. அப்படிதான் இருக்குது. என்ன செய்ய அவர் என்ன நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கிறாராம். இதை பாருங்களேன், ஆண்டவர் எசேக்கியேல் பேசுறார், இது உயிரடையுமா? அதுக்கு அவன் சொல்றான், நான் ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, அது நீங்க தான் அறிஞ்சிருக்கீங்க. நல்லா சரியா புடிச்சிட்டாரு தீர்க்கதரிசி. பேதுருவை பார்த்து சொல்றது போல, அது நீங்களே அறிவிங்க ஆண்டவரே, என் ஆடுகள் யோனாவின் குமாரனை சிம்யோனே நேசிக்கிறாயான்னு கேட்டும் போது, அது நீங்களே அறிவின்னு சொல்றது போல இவரு சொல்றாரு, நீங்க அறிந்திருக்கீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கே சொல்றாரு. அப்பொழுது நீங்க நினைச்சு இந்த எலும்புகளை கொடுத்த தீர்க்க தரிசனம் உரப்பா, இந்த உளுந்து போன எலும்புகளை பார்த்து நினைச்சு தீர்க்க தரிசனம் சொல்லு. நான் உங்களுக்கு எளிமையா சொல்றேன், தீர்க்க தரிசனம் போய் சொல்லுகிறாரு. ஏங்க அங்க திரளா கிடக்குது, மகா எலும்புகள் கிடக்குது. அங்க போய் நீ உலர்ந்த எலும்புகளை காமிச்சு நீ தீர்க்க தரிசனம் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு நீங்க வாசிக்கலாம். என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே
கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உலர்ந்து போன எலும்புகள் வார்த்தை கேட்டிருக்குதா? அதோட போய் கேளு, பேசு, அங்க போய் பேசு, கேளு, போய் பேசு, கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் என்ன எலும்புகளை நோக்கி, நான் இதோ நான் என்ன செய்ய போறேன், உங்களுக்குள்ள ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். அப்பொழுது நீங்க என்ன செய்ய போறீங்க, உயிர் அடைவீர்கள். இது எப்படிங்க சாத்தியப்படுமா? இது சரித்திரத்துல உண்டா? சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், இன்னும் இதெல்லாம் ஆண்டவர் ஏதோ பைத்தியக்காரமா சொல்றாரு கூட நம்ம சில நேரத்தில் நினைப்போம். இதெல்லாம் உண்மை சம்பவங்க. ஆண்டவர் சில காரியம் விளங்குறதுக்காக இப்படியும் சில நடத்துவார். இந்த எசேக்கியேலை கொண்டு போய் சொல்றாரு, நீ மகா திரளான எலும்புகள் நடுவில் போய் நிறுத்தி அது உயிரடைய சொல்லி நீ பேசு, அதெல்லாம் உயிரடைமான்னு சொல்லு, உயிரடைவீர்கள். அப்ப நான் 6 வசனம் போட்டிருக்கு, நான் உங்கள் மேல் என்ன செய்வேன், நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கண்டிடுவேன். அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க, உயிரடைவீர்கள். உயிரடைவீர்கள், நான் கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்றாரு. அப்ப எனக்கு கட்டளையிட்டபடி நான் செய்தேன், தீர்க்கதரிசனம் உரைத்தேங்க. ஹலோ, கவனிக்கல. இது என்ன சொல்ல வரேன்னாக்க, உலர்ந்து போன எழுப்புகள் யார் இந்த மாதிரி போட்டு நிறைய சொல்லலாம். நீங்க சங்கீதத்தை வாசிங்களேன், அது சங்கீதக்காரர் சொல்றாரு, சங்கீதம் 139 சங்கீதம் 15-16 சீக்கிரமா என்னோட கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 139 சங்கீதம், அதுல 15ஆம் அதிகாரம் 15-16 பாருங்களேன். நான் முடிவிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய், என் எலும்புகள் உனக்கு மறைவா இருக்கவில்லை, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகளின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஆமே, கர்த்தரால நான் சொல்ல வரேன் பாருங்க, தாவீது சொல்றாரு, என் கருவை உமது கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் ஒருவேற்படும் நாட்கள் உமது புஸ்தகத்தில். அதுக்கு மேல சொல்றாரு, என் எலும்புகள் உமக்கு என்ன இல்லையா, மறைவா இருக்கவில்லை. கருவுல முதலாவது உருவாகும் போது, கர்த்தர் கருவை வைக்கும் போது எதை மேல உண்டாகுது, கர்த்தர் கருவுல குழந்தை வைக்கிறாங்க, முதல்ல எது உண்டாகுது, என்ன சத்தமா சொல்லுங்க, என்னமா சரியா சொல்லுங்க. என்ன எலும்பு, மகேஷ் நிச்சயம் எலும்புங்கிறாங்க வேற. முதல்ல கருவுல என்ன உண்டாகுது, கண்ணா, காதா, மூக்கா, சொல்லுமா சத்தமா, என்னமா அது இது முதல்ல என்ன உண்டாகுது, ஹார்ட் உண்டாகுது, இருதயம் உண்டாகுது. நீங்க விஞ்ஞானத்துல எதோ கண்டுபிடிச்சாங்க, இதை கண்டுபிடிக்க முடியுமா? நம்ம ஆண்டவர் இருதயத்துல முதல்ல அந்த கருவுல எதை வைக்கிறாருங்களா, இருதயத்தை கத்து வைக்கிறாரா. நீங்க பிரசங்கி புஸ்தகம் 11:5 வாசிங்களேன். பிரசங்கி புஸ்தகத்துல அதுல பிரசங்கி யாரு, சாலமோன் ஞானி எழுதிக்கிறார் பாருங்களேன். பிரசங்கி புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னதென்றும் தேவனுடைய செய்களை நீ அறியாய். மறுபடி வாசிமா, ஆவின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயலையும் தெரியாது. தேவன் செய்யறது தெரியாது, என்ன பண்றாங்க, ஆனா இருதயத்தை தான் கர்த்தர் முதல்ல நினைச்சாராம். எலும்புகள் நரம்புகள் உருவாவதற்கு முன்பாக, அதான் எலும்புகள் ஒரு பாட்டு பண்ணல, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. பாருங்க, ஆண்டவர் எல்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல வச்சது என்னன்னா, இருதயத்துல அடிச்சானா அவர் உண்டாக்குறாரு போட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சில எலும்புகளை பார்க்க போறோம், சுருக்கமா பார்க்க போறோம். சாடல் சுருக்கமா முடிச்சிருவேன். கர்த்தருக்கு ஒரு 5 வித ஒரு நிறைய எலும்புகள் இருக்குது. ஆதாமின் எலும்பு, யோசேப்பின் எலும்பு, தாவீதின் எலும்பு, எலிசாவின் எலும்பு. சில காரியங்களுக்கு நேரத்தை தகுந்த மாதிரி. ஆமா, நான் கரெக்டா முடிச்சிருவேன், ஒரு 1/4 மணி நேரத்தில் முடிச்சிருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23-24 வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பிலும் எலும்பும், ஆதாம் இவள் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் இருக்கப்பட்டபடியினால் மனுஷி என்னப்படுவாள் என்றார். பாருங்களேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல மனுஷனை ஆண்டவர் எதிர படைச்சாருன்னா மனிதனால படைச்சாரு ஆதாம. அப்படிதானே போட்டிருக்கு. நீங்க என்ன நாம இப்ப பேசுற பாருங்களேன்,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரம் 23 நாளில் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அது போன்ற தேவனாய் கர்த்தர் தாம் மனுஷரில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி ஆதாமை நல்லா ஐந்த நித்திரை அப்பயே பாருங்க நல்லா தூக்கத்தை கொடுத்தாரு. ஐந்த நித்திரை கொடுத்து அந்த விழா எலும்பை ஒன்றை எடுத்து யாரை உண்டாக்கினாரா? மனுஷியை உண்டாக்கினார். ஆதாம மனிதனால உண்டாக்குனாரு, மனுஷியை எதில் உண்டாக்குனாரா? ஆமா. நீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலும்பு நல்லா விஷயம் போல் நல்ல உறுதி உள்ளது. பெண்களுக்கு போய் ஒரு நல்ல கொஞ்சம் பலசாலியா இருப்பாங்க. எதுக்குமே இருக்க மாட்டாங்க. எவ்வளவு மழை பெஞ்சாலும் இந்த மனிதன் நடந்துக்கிட்டு எவ்வளவு வேலை செய்வாங்க தெரியுங்களா? நான் பார்த்துக்கிறேன். எங்க வீட்டுக்காரமா நான் பிள்ளைகளாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க வீடு வந்து ஓட்டு விட விடுது. அந்த நாளில் நல்லா குளித்து ஒழுகு தண்ணியே கிடக்கும். நாங்கள் ஒழித்து போயிடுவோம், பிள்ளைகளை போட்டு போயிடுவோம். சின்ன பிள்ளைல நான் உண்மையுமே அந்த நாட்களை நினச்சி பார்க்கும்போது தான் அவன் வந்து எல்லாத்தையும் தண்ணியெல்லாம் என்ன கூட்டி போய் எல்லாத்தையும் அள்ளி வெளியே ஊற்றி அந்த நாட்களில் ஓட்டு விட விடுவேன். நாங்கள் ஆரம்ப ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் பின்னாடி போய் எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போட்டு மறுபடியும் எல்லாத்தையும் மழை வெயில் அதெல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த எலும்புகள் உறுதியாக இருக்கும். பெண்கள் வந்து எதுவுமே பார்க்க மாட்டாங்க. குளிருக்கு பயப்படாது. நான் போட்டுக்காரியா எங்கே போட்டுருக்கு? நீதிமொழிகள் போட்டுருக்கு. குளிருக்கு பயப்பட மாட்டாங்க. அவன் வேலை தன் என்ன செய்வான்? தன் பலத்தால் இடை கட்டுவாங்களாம். அவங்க என்ன செய்வாங்க? கதிரை நல்லா பொட்டிக்கிறாங்க போட்டுருக்கு. அவங்கள போல வேலை செய்ய முடியாது. அவங்களுக்கு அப்படி ஒரு பலம் இருக்குது. அதுதான் எலும்பு. அதான் அவங்க எலும்பு. நம்ம யாரு? ஆம்பளை யாரு? சொல்ல மாட்டாங்களே. உனக்கு ஒன்றும் தெரியாதியா, மண்ணு சும்மா அப்படின்னு சொல்லாங்கல்ல. நீ ஒரு மண்ணும்பாங்க. சரி மண்ணு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா. இது எலும்பு நல்லா அந்த எலும்பு என்னவா ட்ரையா இருக்குது. போன் ட்ரை போன். அந்த எலும்பு உலர்ந்து போயிருக்குது. அதான் சொல்லப்பட்டிருக்குது. தேவனோடு அந்த எலும்பு எதை குறிக்கிறாங்க? தேவனோடு உறவை வெளிப்படுத்துகிற எலும்பு. நம்ம கர்த்தர் இல்லாமல் நம்மளால உயிர் வாழ முடியாது. ஆமா இல்லையா? ஆமீன். நான் அந்த தோகருக்கு போயிருந்தேன், மீன் வாங்க போயிருந்தேன். ஏன்னா முள்ளில்லாத மீனை கொடுங்க அப்படின்னாங்க. எலும்பில்லாத மனுஷன் யாரு பாஸ்டர் அப்படின்னாங்க. எலும்பில்லாத மனுஷன் யாரு இருக்கா? முள்ளு இல்லாமல் இந்த மீன் இருக்கும். அதுதான் கொடுப்போம். என்ன செய்யும்? அது ஸ்டெப்பா நிற்கிறது. அதுதான் எலும்புலன்னா ஒண்ணுமே கிடையாது. அதான் எலும்பு தான் அவளுக்கு முக்கியமானது. ஆனால் அந்த எலும்பு எதை குறிக்கிறாங்க? தேவனோடு உறவை வெளிப்படுத்துகிற எலும்பு. நாம் அவரோடு என்ன செய்வோம்? மனுஷ துணை இல்லாமல் வாழ முடியாது. ஆவி இல்லை என்றால் எலும்பு என்ன செய்யும்? உலர்ந்து போயிடும். ஆவி இல்லைன்னா நம்ம இந்த எலும்புல என்ன ஒண்ணுமே கிடையாது. உலர்ந்து தான் போயிடும். அந்த உலர்ந்து போன எலும்பு தான் பார்த்து சொன்னாரு, போய் ஊது, அது உயிரடையும் அப்படின்னு சொன்னாரு. அங்கங்க தனியா கிடக்குது. சரி நடந்த சம்பவத்தை அவர் பார்ப்போம். அங்க ஆவி இல்லை என்றால் எலும்பு உலர்ந்து போயிடும். முதலாவது ஆதாமியின் எலும்பு. அதை பார்த்து நீங்க பார்க்கணும். அந்த எலும்பை ஆண்டவர் நினைச்சாராம். எலும்பினால மனுஷியை உண்டாக்கி அவங்க ஏற்றுதனையை கற்று கொடுத்தார். அவங்க என்ன தேவனோடு நல்ல உறவா இருக்க முடியாதான். தேவனோடு மனிதர்கள் நல்ல ஒரு உறவு இருக்கதான் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அதனால இந்த முதலாவது எலும்பு அது தேவனுடைய என்ன செய்யும்? உறவை வெளிப்படுத்துகிற எலும்பாக காணப்படுகிறது. இரண்டாவது யோசேப்பின் எலும்பை பாருங்களேன். ஆதியாமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் என்னோட கூட வரும்படியா இருக்கிறேன். 26ஆம் வசனத்தை 27ஆம் வசனத்தை பாருங்களேன். ஆதியாமம் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம். நல்லா கவனிக்கல, தயவு செய்து நோட் பண்ணுவாங்க. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூச்சை அடைந்தது, அவன் அவர்களை நம்பவில்லை. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும் தன்னை ஏற்றுக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோது அவர்களுடைய தகவனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்பொழுது இஸ்ரவேல் என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானா? இது போதும், நான் மரணமடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். பாருங்களேன், இதுல என்ன சொல்ல வரேன்னாக்க, இந்த ஆதியாகமம் யோசேப்புடைய எலும்பு அவன் மரிக்கும் போது சொல்லுவாரு, நான் அந்த தேசத்துல நான் மரிக்கிறதுக்கு நான் மரிச்சேன்னா என் எலும்பு என்ன செய்யக்கூடாது. நான் 37 வாசிக்கிறேன். 37ஆம் அதிகாரம் 35 வசனத்தை பாருங்க. அதுல 37ஆம் அதிகாரம் 35வது வசனம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவனுடைய குமாரர் எல்லோரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் முகத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். அந்த மீதியாளர் யோசேப்பின் எகிப்திலே பார்வோன் பிரதானியும் தலையாருக்கு அதிபதியாக போத்மா இன்னொரு இடத்துல விட்டு போட்டாங்க. இந்த யோசேப்போட சரித்திரத்தை நீங்க படிச்சுட்டே வந்தீங்கன்னா அவனுடைய 50-25 25-26 50ஆம் அதிகாரம் 25-26 வசனம் வாசிங்களேன். தேவன் உங்களை சந்திக்கும் போது எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக. நல்லா கவனிங்களேன். வாசிமா. என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி
யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிட்டுக் கொண்டான். யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியில் வைத்தார்கள். நல்ல கவனிங்க, மேல போட்டு தேவன் உங்களை சந்திக்கும் போது, நல்ல கவனிங்க, அந்த எகிப்து தேசத்துல அங்க இருக்கும்போது எலும்பு நான் மரிச்சதுக்கு வந்து எலும்பு என்ன செய்யக்கூடாது, இங்க வைக்காதீங்க, எகிப்து வைக்காதீங்க, என்ன செய்யுங்க, என்ன பிதாக்களோடய போய் என்ன செய்யுங்க, இதை போய் அடக்கம் பண்ணுங்க, இந்த எலும்பை கொண்டு போயிருங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் அங்க 10 வாதைக்கு அப்புறம் அந்த எகிப்து விட்டு கடந்து போகும்போது யோசேப்பு எலும்பு எடுத்துட்டு நினைச்சாங்களாம். அது இங்க யாத்திராமத்தில் வச்சுக்கலாம், உங்களுக்கு தெரியும், நல்லா தெளிவா எழுதப்பட்டிருக்கோம். யாத்திராம 13:19 பாருங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வாக்குத்தத்தம் எல்லாம் அது பாருங்க, சொன்ன வார்த்தை பாருங்களேன். மோசே யோசேப்பு சொன்னது எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் எலும்பு, அது எலும்பை கற்க கூடாது. ஆதாம் 30 ஆட்கள் அடக்கம் பண்ண கல்லையில கொண்டு போய் எலும்பு செய்யுங்க கொண்டு வச்சிருக்கேன்னு சொல்லி தான் யோசேப்பு மறிச்சார். இது இந்த எலும்பு எதை குறிக்குதுனாக்க வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் எலும்பாக காணப்படுகிறது. இந்த யோசேப்பின் எலும்பு அந்த தேசத்துல வாழ்ந்தாரு, ஆனா ஜீவன் போடுச்சு. ஏன்னா அந்த எலும்பு அங்க என்ன செய்யல, கொண்டு போயிருன்னு சொன்னாங்க. அது அப்படியே நிறைவேறினதை பாருங்களேன். மூன்றாவதாக சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தை வாசிங்களேன். சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 20வது வசனம் இப்படி சொல்கிறது. அங்க தாவீது எலும்பை குறித்து எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காப்பாற்றுகிறார், ஒன்றும் என்ன செய்யாதான். ஆமா, ஏன்னா எலும்புகள் வந்து ரத்தத்தின் அணுக்களால உண்டாயிருக்குது. இந்த எலும்புகள் எப்படி உண்டாகுனா, நம்ம சரீரத்தில் ரத்தத்தில் இருக்குல்ல, அந்த ரத்தத்தின் அணுக்கனால எலும்புகள் உண்டாயிருக்குது. அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, இந்த எலும்புகளை காப்பாற்றுகிறார். என்னுடைய எலும்புகளை எல்லாம் அவர் காப்பாற்றுகிறார். தாவீது சொன்னது பாருங்களேன். அதனாலதான் நீதிமான் எலும்பு சொல்லுவீங்களா முறிக்கப்படுவது இல்லை. கல்வாரி சிலுவையில் இயேசு அடக்கம் இயேசுவை அடையும் போது பக்கத்துல 2 கல்லர் இருந்தார்கள். அந்த அவங்க அங்க முட்டியில போய் செய்வாங்களாம், பெரிய செம்மட்டி எடுத்து போயிட்டு சுத்தில அவங்க உயிர் போலனாக்கா அந்த சுத்தில எடுத்து அந்த முட்டியை உடப்பாங்களாம், உயிர் இருக்காலியா பாக்குறதுக்காக. அப்படியே மயக்கம் போட்டு வைப்பாங்க. உயிர் இருக்காலியா பார்க்கறது அந்த முட்டியை அடிக்கும் போது அப்படியே கத்துவாங்க, கதறி அது உயிர் போகும். ஆனா இயேசு கிட்ட வரும்போது அவர் என்ன செய்ய, அதுக்கு முன்னாடியே தன் தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசுடைய எலும்பு என்ன செய்யல முறிக்க. அதனாலதான் நீதிமாட எலும்பு சொல்லுங்க, பக்கத்துல கைகூட சொல்லுங்க, நீதிமாட எலும்பு முறிக்கப்படாது. ஒரு கிராச்சர் வராது, ஒரு கிராச்சர் வரக்கூடாது. அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நானும் வண்டியில போகும்போது நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கிறேன். ஒரு தடவை கால் அடிபட்டு ரத்தம் அங்கே காலெல்லாம் போயிட்டு இருக்குது. ஜெனி பிளாஸாவுக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு மீட்டிங், முக்கியமான மீட்டிங் போயிட்டு இருக்கும்போது ஊருக்கு வந்தவங்க அடிச்சிட்டாங்க. சரியான அடி. ஆனால் கால் எதுவும் போயிடுச்சு தான் நினைச்சேன். அந்த ஆர்த்தி அந்த பக்கம் தெரியும் உங்களுக்கு, ஆர்த்தி அந்த ஜெனி பிளாஸ் பக்கத்தில் ஒரு ஆர்த்தி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. நான் வண்டி அடிச்சேன், ஓரமாடி பட்டு நடந்தே உள்ளே போனேன். அங்கேயிருந்து சேரை கொண்டாட்டாங்க கொண்டு போகிறதுக்கு. நானே உள்ளே போயிட்டு பார்த்துட்டு அங்கேயே நான் பார்த்துட்டு ஒரு ஊசி மட்டும் போடுங்கன்னு சொல்லிட்டு போட்டு நான் மீட்டிங் அட்டன் பண்ணேன். படியேறி போய் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து படுத்தேன். அங்கே போய் பார்க்கும்போது ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது ஒரு கிராச்சர் இல்லை, ஆனால் வீங்கி இருந்துச்சு, ரத்த கட்டு தான் வீங்கிச்சு, ஒரு கிராச்சர் இல்லை. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதா என்ன சொன்னாங்க, நீதிமாடு. நான் அந்த வசனத்தை அடிக்கடி அறிக்கை செய்வேன். நீதிமாடு எலும்பு சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமாடு கையை சொல்லுங்க, நம்ம தான் நீதிமான். உங்க தள்ளி கை சொல்லுங்க, நம்ம தான் நீதிமான். நீதிமாடு எலும்பு முறிக்கப்படுவது இல்லை. தாவீது பாருங்க அந்த அறிக்கை. அப்ப இந்த ரத்தம் அந்த எலும்பு ரத்தத்தின் அணுக்களால் உண்டாயிருக்குது. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கடைசியா ஒரு எலும்பை நம்ம பார்க்க போறோம். 2 ராஜாக்களின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 1 ராஜா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்களின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 20-21. சீக்கிரமா போவோமா? அந்த எலிசாவோட எலும்பை பாருங்க. எலிசாவின் எலும்பு அவரை அடக்கம் பண்ணுகிறார்கள். மறுவசத்திலே நல்லா கவனிங்க. எலியாவை அடக்கம் பண்ணியாச்சு. அதுக்கு பக்கத்திலே ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போறாங்க. பாருங்க நல்லா கவனிங்க. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனிலே அடக்கம் பண்ண போகையில் அந்த தந்தை கண்டு அந்த மனுஷன் எலிசாவின் கல்லறையில போட்டாங்க. தெரியாதனமா அதிலே அடக்க மாட்டாங்க. அங்க ஒரு எலும்பு கிடக்குது. அந்த எலும்பு யாரோட எலும்புனா எலிசாவின் எலும்பு. மரிச்சும் பாருங்களேன், மரித்து பேசுறாரு பாருங்களேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்க வஸ்திரத்தை தொட்டாவே என்ன செய்யும், வல்லமை புறப்பட்டு போகணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தரோட அபிஷேகம் உங்க மேல இருக்குது. நீங்க எங்க கையை நீட்டீங்களோ அபிஷேகம் கடந்து போகும்.
நீங்க எங்க கால் வைக்கிறீங்களோ உங்க கால் மூலியமா அபிஷேகம் போகும். விசுவாசிங்களா? விசுவாசிங்க. உங்க காலை கால் வைக்கிற எவ்விடத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அந்த இடத்துல அந்த இடத்த சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வார். நீங்க கால் வைக்கிற இடத்துல அபிஷேகம் கடந்து போகும். என்ன அம்மே சொல்ல மாட்டேங்கிறீங்க? உண்மைங்க. யோர்தான்ல கால் படி பட்ட போது, யோர்தான்ல கால் ஆசாரிய பாதங்கள் பட்ட போது யோர்தான் பின்னிட்டு போனான். ஏன்னா அவன் என்ன செய்யறான்? உடன்படிக்கை பற்றிய சுமந்து வந்தார்கள். கர்த்தருடைய வல்லமையை சுமக்கிறாங்க, கர்த்தருடைய பரிசுத்தத்தை சுமக்கிறாங்க. உங்களுடைய பாதங்கள் எங்க படுதோ அங்க அபிஷேகம் கடந்து போகும். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இங்க எலிசாவுடைய எலும்பு பட்ட உடனே வாசிக்கிற வசனத்தை, அது என்ன அர்த்தம்? உயிரிழந்ததான். வாசிக்கலாமே இந்த வசனத்தை. உயிரிழந்து பாருங்க, எலும்புகள் பட்டபோது அந்த மனுஷன் உயிரிழந்து தன் காலை ஊன்றி எப்படிங்க இருக்கா? நான் காட்டுற நாள் இப்படி பார்த்தேன். அந்த யூடியூப்ல வந்து சேர்ந்தேன். பட்ட மாதிரி எழுப்பிக்கிறான், உயிரோடு எழுப்பிக்கிறான். அது எல்லாரும் பாக்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால் நாளிலே நான் சொல்றேன், உங்கள் எலும்புகளிலே உயிரடையும். உங்கள் எலும்புகள் நினமுள்ளதாய் மாற்றுவார். உங்கள் எலும்புகளை கர்த்தர் நினமுள்ளதாய் எலும்பாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமா, எலிசா ஆதியாகமத்தில் ஆதாமின் எலும்பு அங்க பாக்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது தேவனோடு வெளிப்படுத்துகிற உறவை வெளிப்படுத்துகிற எலும்பு. யோசேப்பின் எலும்பு அது வாக்குத்தத்த நிறைவேறுகிற எலும்பாக இருந்தது. இங்கே தாவீதின் எலும்பு ரத்தத்தினால் உண்டான எலும்பு. அதனால்தான் கர்த்தர் என்னுடைய எலும்புகளை எல்லாம் அவர் காப்பாற்றுகிறார். நீதிமான எலும்பு முறிக்கப்படுகிறார். உள்ள போகலைங்க, உங்களுக்கு உள்ள போலாம், நிறைய இருக்குது, நேரம் போயிடுச்சு. எலும்புகளை கர்த்தர் காப்பாற்றுகிற தேவன். கடைசி எலிசாவின் எலும்பு அது என்னவா? இழந்ததை திரும்ப திரும்ப எலும்பு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதெல்லாம் இழந்து போயிருக்கீங்களோ அந்த எலும்புகள், இந்த எலும்பு உயிரடையுங்க. எலும்பு உழந்து போயிருக்குதா? அந்த உழந்து போன எலும்பு எதை சொல்லப்பட்டிருக்குது? வாசியம் 11 எசேக்கியேல் 11 வாசியம்ல அது 11 போட்டு பாருங்களேன். 37 11 வாசிக்க பார்க்கலாம் சீக்கிரம். என்ன நோக்கி இந்த எலும்புகள் யார் தமிழா? இஸ்ரவேல் வம்சத்தார் தான். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க தான். அவங்க உழந்து போயிருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கிறாங்க. நீங்க சோர்ந்து போயிருக்கும்போது அந்த எலும்பு அப்படியே உழந்து போய் ஒண்ணுமே இருக்காது. உயிர் இல்லாம உயிர் இல்லாத ஜடம் எப்படி இருக்குமோ இந்த எலும்பு உழந்து போய் கிடக்குது. யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் தான். இன்னைக்கு நீங்க உயிரடைய வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார். எதனால உயிரடைய முடியும்? பரிசுத்த ஆவியானவரோட உயிரடைய வேண்டும். நீங்க அவர் ஆவியான வரும்போது நீங்கள் உழந்த எலும்பு, உழந்து போன வாழ்க்கை, உங்க வெறுமையான வாழ்க்கை, ஒட்டங்கி போகிற நிலைமை, ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலை, உழந்து போயிருக்கிற நிலைமை, கர்த்தர் உயிரிழ செய்கிற தேவனாக இருக்கிறார். உங்க வாழ்க்கை நீங்க மறுபடியும் கட்ட போகிறார். நீங்கள் உயிரடைவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் நானும் உயிரடைவோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல கை கொண்டு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள், உயிரடைவீர்கள். உயிர்ப்பிக்கப்படுகிற தேவன் ஆண்டவர் அவர் உயிரடைய செய்வார். ஆமென் சொல்லுவீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் ரோமர் 8:11 எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வியாதி நேரத்துல பலவீன நேரத்துல அந்த வசனத்தை அறிக்கை செய்வேன். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்கள் வாசமா இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். எதெல்லாம் உயிரடையும் சொல்லி பைபிள்ல போட்டுருக்கு. அது இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். ஆண்டவர் மனித வசனத்தை வாசிமா. ரோமர் 8:11 அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின உங்களில் வாசமா இருந்தால் உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கிற. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், அவர் உயிருள்ள ஆண்டவர் போய் ஊதுனாருங்க, திரளா கிடக்குது. அது எலும்பிடிச்சா யார் எடுத்துறதுமா? தலை ஒன்று கிடக்கு, இங்க கிடக்குது, காலு கை எல்லாம் கிடக்குது. எப்படிங்க சேர முடியும்? அது உங்களுக்கு புரியுதா? ஒரு இப்ப என் தலையை கிடக்குது வச்சுங்களேன், என் கை கிடக்கு, என் தலை எப்படி தெரியும்? இதாங்க ஆவியானவர். கரெக்டா அதன் தன் போட்டு எசேக்கியேல் பார்த்து படிச்சீங்கன்னா அவன் தன் என்ன செஞ்சானா? எலும்புகளோடு எதெல்லாம் கத்தர் இணைக்கணும் தெரியும் இருக்கு. ஜாடிக்கேத்த முடி சொல்றாங்கல்ல, உனக்கு இதுதான் மனைவினா இதுதான் மனைவி, கரெக்டா இருப்பாரு. அது மேல மாறி போவாது. எனக்கு அப்படியே நான் அங்க பார்த்தாங்க, நீ இங்க வந்து பார்த்தாங்க, அப்படி இருந்தா இப்படி இருந்தா அப்படிலாம் கிடையாது. உனக்கு எது அமைக்கணுமோ, எங்க குடும்பங்களை வைக்கணுமோ கரெக்டா இணைக்க வேண்டிய நேரத்தில் செய்யலாம்.
நம்ம சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஹalleluya. நான் சொல்றது புரியுது நினைக்கிறேன். ஹalleluya. ஆண்டவர் வந்து நம்ம எதை இணைக்கணுமோ கரெக்டா இணைப்பாரு. என்ன இசைக்கா? ஆமா தோத்துரும். ஆண்டவர் ஆமா பெங்களூர்ல இருந்தாங்க. நம்ம கர்நாடகத்துல தமிழே தெரியாது சுத்தமா. நீங்க தான் பாரு சொன்னாரு தமிழே தெரியாது என் மனைவிக்கு அதிகால ஜெபத்துல. இங்க வந்து தமிழை கத்துக்கிட்டு நினைச்சாங்க. ஸ்தோத்திரம். அன்னைக்கு அவங்க ஆவியில உயிர் அழிஞ்சாங்க. அநேகர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆவியை சொல்லுவோமா? நம்மளும் உயிரடைவோம், அநேகரும் உயிரடைய செய்வோம் அப்படின்னு சொல்லுவீங்களா? கர்த்தர் உங்களை உயிர்ப்பார். நீதிமொழியின் புத்தகத்துல நான் வாசிச்சு முடிக்கிறேன். வாக்குத்தத்தம் சொல்லுது நீதிமொழியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் எடுத்தவங்க வாசிக்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழியின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல அந்த உயிரை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? அல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 23 வாசிக்குமா? 1:23. என் கடித்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்குள்ள அருளுவே, என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். பாருங்களேன், என் ஆவி உங்களுக்குள்ள அருளுவேன். அந்த ஆவியானவர் வந்தாவே போதும். என்ன நடக்குமா? அது ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற தேவன். அந்த ஆவியானவர் வரணுங்க. ஆவி சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய ஜெபங்கள் ஆவியானவர் ஆவியில நிரப்பப்படுங்க. ஆவியில ஜெபம் பண்ணுங்க. ஆவியில என்ன செய்ய எப்பொழுது கொடுங்க. சில காரியங்களுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கவில்லையா? தீர்வு எந்த பிரச்சனையும் கிடைக்கலையா? எங்கேயும் போவாதீங்க. வீட்டுல சாமி உட்காருங்க. வீட்டுல சாமி உட்காருங்க. தேவசத்துல உட்கார்ந்து தோத்திரம் பண்ணல. அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருங்க. கை சரியான கைடு வரும். ஆவியானவர் நடத்தல் வரும். ஆவியானவர் சரியான பாதை நடத்துவார். எங்கேயும் போயிட வேண்டாம். அப்படியே உட்காந்து வேத வாசி சோத்திரம் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு நம்ம எப்படி நடத்தணும் நமக்கு தெரியும். சரியா கைட் பண்ணுவார். இதை நான் வந்து கர்த்தர் நல்லவர் ருசி பார்க்கறேன். சில நேரத்துல உட்காந்து குழப்பமான நேரத்துல சமாதானம் இல்லாத இருக்கா, அந்த நேரத்துல அப்படியே பேசாம உட்காந்துருவேன். உட்காந்து அப்படியே தொந்தரம் பண்ணிருப்பேன். சரியா நடத்தினார். உடனே எங்கேயாவது போர் வரும், இல்ல சில காரியங்கள் நன்மை வரும் அப்படின்னு சொல்லுவீங்களா? இதை நான் கர்த்தர் நல்லவர் இருப்பதை ருசிச்சு பார்த்துட்டேன். அவர் பார்த்துல அமர்ந்திருந்து ருசி பார்த்துட்டேன். கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார். அதனாலே உணர்ந்து போன எலும்புகள் இஸ்ரவேல் தான் தேவ ஜனங்கள் தான் உலர்ந்து போயிருக்கிறாங்க. நீங்கள் உயிரடைய எல்லாம் எழுப்போமா? எல்லாரும் எழுந்துட்டு போம். என் ஆவி உங்களுக்குள்ளே அருளுவேன். என் ஆவி உங்களுக்குள்ளே அருளுவேன். அவர் இசைக்கா சொன்னார், நீ போய் ஊது, நீ போய் ஊது, உயிர் அடையுமா? உயிர் அடையும், உயிர் அடையும். இசைகளில் வாசிக்கிறோம், அதில் உயிர் அடைவீர்கள். நீங்கள் எந்த காரியத்தில் உயிரடையுமோ அந்த உணர்ந்து போயிருக்கிறீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் உங்களை உயிரடை பண்ண போகிறார். ஆகவே நீ அந்நிய கண்களை எல்லாரும் கண்களை சொந்த கண்களை காணும். மற்ற எல்லாரும் கூட பார்க்க போறாங்க. கண்களை கூட எல்லா கண்ணை கொடுங்க, ஒப்பு கொடுங்க, அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, கர்த்தருடைய கை என் மேல் இருந்தது, அமர்ந்தது. என்னை கர்த்தரை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் இருந்த ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் நிறுத்தினான். சில நேரத்துல பள்ளத்தாக்கின் அனுபவத்துல நடத்துற சூழ்நிலை வரலாம். அந்த எலும்புகள் உடைந்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், உயிரடைவீர்கள். நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் உயிரடைவீர்கள். நான் என்ன செய்வேன்? உங்களில் இந்த ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசனம் உரைத்த போது எல்லா எலும்புகள் போட்டு ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. ஆமென். தீர்க்கதரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டானதாம். ஒரு இரைச்சல் உண்டாகும். கர்த்தரை ஆவியானவர் வரும்போது ஒரு இரைச்சல் உண்டாகும். கர்த்தர் இரைச்சல் வரும்போது உலர்ந்து போயிருக்கிற எலும்புகளை, உலர்ந்து போயிருக்கிறதான உங்கள் சரீரங்களை, உலர்ந்து போயிருக்கிற உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை, இன்னைக்கு ஜெபம் இல்லாத வேத வாசிப்பு இல்லாம உலர்ந்து போன காரியங்களை ஆண்டவர் உயிரை செய்ய போகிறார். ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, நான் உயிரடையணும். ஆண்டவரே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே என்று சொல்லி பக்தர் பாடுகிறார். உயிரடைவீர்கள். நான் உயிரடைவேன். ஆண்டவரே, உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நிரம்பி நான் உயிரடைவேன். கலதுகையை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். அப்பா, நான் உயிரடைய வேண்டுமே. ஆண்டவரே, நான் எந்தெந்த பகுதியில் உயிரடைய எனக்கு தான் தெரியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போய் என் எலும்புகள் உலர்ந்து போய் காய்ந்து போய் உதிர்ந்து கொட்டிவிடுமோ என்ற ஒரு சூழ்நிலை. தீர்க்க தரிசனம் ஆவியை உங்களுக்குள்ளே அருள்கள். ஆவியானவர் வரும்பொழுது எல்லாம் உலர்ந்து போன எலும்புகள் தன்மைகள்லாம் மாறும். உயிரடைவோம், செழிப்படைவோம், ஆவியின் ஆசீர்வாதத்தை அடைவோம். கண்களை மூடி கையை உயர்த்தி, ஆண்டவரே, அந்த தீர்க்க தரிசன வசனத்தை எதையோ நான் வாசித்திருக்கிறேன். இதுல ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் புரியாம நான் வாசித்துக்கலாம். ஆவியானவரே, என்னை உயிரடை பண்ணுங்கப்பா. சொல்லுங்க, என் கணவனை உயிரடை பண்ணுங்க, என் மனைவி உயிரடை பண்ணுங்க, என் பிள்ளைகளை உயிரடை பண்ணுங்க. ஆவியானவரே, இயேசுவே, உங்க ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உயிரடைவே ஆண்டவரே. உலர்ந்து எலும்புகள்
உயிர் பெற்று சேர்த்து நாக வேண்டும். அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா என்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா உணர்ந்த எழுப்புகள் உயிர் பெற்றிட வேண்டும். ஒன்று சேர்ந்து மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும் கையோட்டி அசைவாடுங்க சரி. ஞான தேவா என்று அசைவாடும் ஆவியான தேவா நீங்கள் உயிரடைவீர்கள். பாருங்க, நீ இருக்கிற உயிரடைவீர்கள். நீங்கள் நினைப்பாங்க முடிய போது நினைப்பாங்க, சத்துரு நினைப்பாங்க இதோட முடிய போது இல்ல. மீண்டும் எழுவோம், மீண்டும் எழுவோம், நம்ம குடும்பம் எழும்போம், நம்ம பிள்ளைகள் எழுப்புவார்கள். புதிய கல்வி ஆண்டுல பிள்ளைகளை ஆண்டவர் அடுத்த புதிய கல்வி ஆண்டு கொண்டு போகிறாரே. கையை வைத்த பிள்ளைகளுக்காக சோகணுமா? ஆண்டவரே புதிய கல்வி ஆண்டுல பிள்ளைகள் போக போறாங்கப்பா. அதுக்கான தேவைகளை சந்திக்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பைசா கூட கடன் வாங்க பிள்ளைங்க படிக்கணும்ப்பா. இந்த பிள்ளைகளுடைய படிப்பு எஜுகேஷன் முழுவதும் பொருளாதார ஆசீர்வாதம் உண்டாகணும் ஆண்டவர். பிள்ளைகளுக்கு உயிரடையணும் ஆண்டவர். அப்பா என் பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக ஆண்டவர். ஒப்பு கொடுங்க இயேசுவே நீ அர்ப்பணிக்கிற ஆண்டவர். எளியாவை எழுவப்பட்டு ஒரு அற்புதம் நடந்துச்சுனாக்க நம்ம ஆமே இயேசு கிறிஸ்துவை எழுப்பு நமக்காக அல்லேலூயா. ஓ சிலுவையில் பட்ட பாடுகள் அல்லேலூயா. அந்த எழுப்பு நம்ம உயிரடையபடியாக பரிசுத்த ஆவியானவருடைய ஆவி நம்ம மேல வரும்பொழுது நாம் உயிரடைவோம். நீங்கள் நான் உயிரடைவோம். தகப்பனே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி. விழுந்து போயிடும் எங்களை கர்த்தர் உயிரடை செய்த தேவனுக்காக நன்றி செலுத்துகிறார்கள். தொடர்ந்து நமக்காக நாங்கள் கனி கொடுப்போம். ஆமா உங்களுடைய வாழ்வில் அன்றைய உம்மை பிரதிபலிக்க எங்களை உயிரடை செய்ததுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து உயிரடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமரியாவிலும் கடைசி வரைக்கும் உங்களுக்கு சாட்சிகளாய் நாங்கள் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தோடும் இன்னும் வந்து நம்முடைய பிள்ளைகளோடும் அவருடைய மனைவி பிள்ளைகளோடும் குடும்பங்களோடும் அவருடைய வேலை செய்கிற பிசினஸோடும் அவருடைய போக்குகளை வரத்திலும் அவருடைய எல்லாவற்றோடும் அவருடைய வருகை பிறந்து இருப்பார்.